இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெடுகிற கூறிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள் எப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடுகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் கனி கொடுக்கும்படியாய் ஒரு பூமி அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தோட்டக்காரர் இருக்கிறதாகவும், அந்த தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நடப்பட்டதாகவும், அந்த அத்தி மரத்தில் 3 வருடம் கனி தேடியும் அது கனி கிடைக்கவில்லை. அப்போ ஏன் இது அந்த மரம் வீணா இடத்தை கெடுக்கிறது, இடத்தை அடைக்கிறது, இதை வெட்டி போடு என்று தோட்டக்காரரிடம் சொல்லுகிறதையும் இந்த எஜமானன். அப்போது எஜமானன் என்ன சொல்கிறாராம், இந்த 1 வருஷம் இது விட்டுருங்க, இதை நல்லா நான் க்ளீன் பண்ணி நல்லா கொத்தி எரு போட்டு அதை கனி கொடுக்குவதற்கு நான் அதை முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமான, ஒருவேளை அது கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடுவோம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிற அருமையான ஒரு வசனத்தை இங்கு ஊமையாக ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இது எதற்காக சொல்லப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் அங்கு நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, கனி கொடுக்காதவர்களாய் இருக்கிறோமா, ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், ஒருவேளை புரோஜனம் ஆண்டவருக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்கிறோமா, இல்லை ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதபடி இருக்கிறோமா என்று பார்க்கும்படியே ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருமித்து இதை ஓமையாக சொல்லப்படுகிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு காலத்தில் கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட மரத்தை வெட்டி போன ஒரு பாடல்லாம் அருமையாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சண்டேஸ் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாட்கள் அந்த சத்தத்தை கேட்க முடியல அந்த பாடல்களில். ஏன்னா அது அப்படியே அவ்வளோதான், அப்படி மறந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு எஜமானன் அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பாகவும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தோட்டக்காரரை போலவும், நாம் அதிலே வளரக்கூடிய மரங்களாகவும் அது ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார், இன்று அளவும் பரிந்து பேசுகிற தகப்பனாய் இருக்கிறார். பிதாவிடம் அப்படி கேட்கிறார், 1 வருஷம் விடுங்க, நான் இதை என்ன செய்கிறேன், இந்த வருஷம் எப்படியாவது கனி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன், பொறுமையா, இவங்க என் பிள்ளை கெட்டு போக மாட்டான், இவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த 1 வருஷம் விடுவோம், வேலை அது கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சொல்லப்பட்ட ஒரு 3 வருஷம் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷம் ஆண்டவர் பார்த்துருப்பாரு, எப்படியாவது என் பிள்ளை அனந்திரும்புவான், ஏதாவது எனக்காக கனி கொடுப்பான், ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் அடுத்த 20 வருஷம் பார்க்குறாரு, அதே காரியத்தை தான் ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த வருஷமும் எனக்கு அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் இன்னொரு 10 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். இந்த 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் என் பிள்ளை என்னை பற்றி தெரிஞ்சுக்குவான், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கனி கொடுக்குற மகனாய் மாறுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வருடத்தில் இருந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நம்ம அறிந்திருப்போம். ஒருவேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அதில் ஒரு புரோஜனமற்ற ஒரு மனிதனாய் நான் காணப்படுகிறேன் என்பதை நாம் மிகவும் வருத்தப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக காரியங்களை ஊமையை ஆண்டவர் சொல்லிட்டு வராரு. இவர்களை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடு, ஒன்றுக்கும் உதவாத ஒவ்வொரு ஓமைகளிலும் ஆண்டவர் கடைசியா தீர்ப்பு கொடுக்கும் பொழுது என்ன சொல்றார், தூக்கி இவனை அக்கினி கடல்ல போடு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடு. இது பூரா மனுஷனை பயன்படுத்துவதற்காக அல்ல, இது வேதனை உள்ள ஒரு இடம் உண்டு என்பதை காண்பிக்கும்படி ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் அநேக நேரத்துல பாருங்க, அவர் சொன்ன காரியம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறோம். இங்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த தோட்டம்
நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாம் இருக்கணும். இந்த தோட்டத்தில், இந்த பூமியில இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர். அவர்தான் எமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னுடைய பாவத்துக்காய், உங்களுடைய பாவத்துக்காய், எந்த ஒரு மனிதனுடைய பாவத்துக்காய் அவரே தனியாக பலியாய் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுவான் என் மகன். அதுதான் எப்பயாவது ஒரு நாள் புரிந்து கொள்வோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர். ஒருவேளை நமக்கு எத்தனை ஆண்டுகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆலயத்துக்கு போறோம் வரோம், ஆலயத்துக்கு போறோம் வரோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனா கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஏதாவது ஆண்டவருக்கு விருப்பமுள்ள மனிதனாய் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேனா? ஒருவேளை கனி கொடுக்கிறது என்ன, உங்க வாழ்க்கை நடைமுறையை நீங்க மாற்றி இருக்கிறீங்களா? ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், இது நிமித்தமாய் மற்றவர்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கிறதா, அது நிமித்தமாய் கனி வருகிறதா? ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஒரு ஏழை எளியவர்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணலாம், அது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, ஆண்டவர் மகிமைப்படுத்த அவர் சொல்லப்பட்ட இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் நான் அதை செய்து மற்றவர்களுக்கு புரோஜனப்படுத்துகிறேனா என்று பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, என் பிள்ளை ஏதாவது கனி கொடுப்பான், அவர் தேடி வருவார். என் பிள்ளைகிட்ட ஏதாவது கனி இருக்கிறதா? இந்த அத்தி மரத்துக்கு ஓமையாக அவர் சொல்லப்படுகிறது. இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வரும் பொழுது ஏதாவது அந்த கனி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு கனியும் இல்லையே, ஒரு புரோஜனமற்றவனா இருக்கிறானே, அப்ப எதுக்கு இவனை வெட்டி போடு அப்படின்னு சொல்றாரு. இந்த மரத்தை வெட்டி போடு, இந்த மரத்தை எதுக்கு, ஏன் ஒரு புரோஜனம் இல்லாதபடி இந்த நிலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் வேற நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் வருவார், உங்ககிட்ட கனி இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகி விடாதபடி. நிறைய நேரங்களில் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாங்க, போதவர் கொஞ்சம் கடுமையாக பிரசங்கம் பண்ணிட்டார், என்ன செய்வாங்க, அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, அடுத்த சர்ச்சுக்கு தாவிடுவாங்க. அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் அப்படிதான். என்னையே தான் குறித்து பேசுகிறான். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை யாருக்கோ பேசுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுவோம், ஆனால் எனக்கு பேசுகிறாரா என்பதை நான் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவேளை அது குத்தப்பட்டுச்சுன்னா, இந்த சாமியார் இப்படி பேசுகிறாரே, இந்த போதகர் இப்படி பேசுகிறாரே, இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாரே, அப்படியே நயவசனிப்பான பேச்சு பேசி நீ நல்லா இருப்ப, வாழாக்காமல் தலையாவ அப்படின்லாம் சொன்னா என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கட்டளையின்படி நீ நடக்கல, உத்தமனா இருக்கல, நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் வாழணும், இல்லைன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், கோபம் வந்துடும், சபையை விட்டு போயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் அது நடக்கிறது. ஆனா சபைக்கு நீ வந்தாலும் சரி வராட்டும் சரி கடினமாய் போதிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது பிரியமானவர்களே. ஏன்னா கடைசி காலம். இந்த எச்சரிப்பின் செய்தியை பூரா ஏன் ஆண்டவர் சொல்லி கொண்டு வரா, நீங்க சபைக்கு வர்றது சபைக்கு போறது அது ரெண்டாவது பிரச்சனை. நான் பரலோகத்துக்கு போறது நரகத்துக்கு போறது அந்த காரியத்தை நீங்க கணிக்கணும். நீங்க இங்க பூமியில இருக்கக்கூடிய என்ன காரியம் என்னென்னமோ நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நான் உள்ள போவேனா போக மாட்டேனா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காத அப்படி இருப்போமேனால் நியாயத்தீர்ப்பு நாளில் நம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பிரியமானவர்களே, அதுக்காகவே ஆண்டவர் பல முறை இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே வேறு வேறு விதமாய் அவர் எப்படியாவது என் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினார், எந்த விதத்துல உங்களால் ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும் சொல்லி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஒரு நாட்கள் நாங்கள் கனி கொடுக்காதவர்களாய் பிரயோஜனப்பட்டவர்களாய் இருந்தோம், இனி நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.